ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 200 கிராம்ஸ் வந்து ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரானை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இப்போது அது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 hourக்கு அப்புறம் பேன் வச்சு பேன் வந்து ஹீட் ஆனோடனே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரானை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக சும்மா அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸு ஆனியன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு 1 minute வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயோட. 1 minute இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன மீடியம் சைஸ் குடமிளகா அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து 1 minute வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வந்து தக்காளி இப்போ ஆட் பண்ணுறேன். தக்காளி, இந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 minute வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், அதோடு வந்து பெரி பெரி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மயோனீஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மயோனீஸ் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணுன்னா விட்டுடலாம். நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த ப்ரானை வந்து அதில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ப்ரானை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு 2 minutes வந்து நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes வந்து நல்லா குக் ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் ப்ரெட்டோட. மயோனீஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து மொசரல்லா சீஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் மட்டும் வச்சு. தவா வச்சுட்டு அதில் பட்டர் லைட்டாக போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்மளோட ப்ரான் சாண்ட்விச் வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளை சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.